எல்லாருக்கும் வணக்கம். நெறைய பேர் நீங்க எப்படி இந்த வால்யூம் அனாலிசிஸ் பண்றீங்க? எப்படி ஸ்டார்ட் டூ ஃபினிஷ் எப்படி ரிவ்யூ பண்றீங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால நான் டைரக்ட்டா இன்னைக்கு ஃபுல்லா ஸ்க்ரீனர்லயே உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ என்னோட கொரி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸெல் ஃபைல் இந்த மாரி ரெடியா வச்சுக்கங்க. ஸோ கொரிய நான் ஆல்ரெடி காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கொரிய நான் ஆல்ரெடி நெறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ நமக்கு முக்கியமா வால்யூம் அதாவது ஒரு நாள் வால்யூம் ஒரு வருஷத்தோடைய ஆவரேஜ் வால்யூமை விட ஜாஸ்தி இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. அப்புறம் ஆர்எஸ்ஐ ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு 40லேருந்து 70க்குள்ள இருக்கணும். அப்புறம் கரண்ட் பிரைஸ் 50 நாள் 200 நாள் ஆவரேஜை விட ஜாஸ்தியா இருக்கணும். மார்க்கெட் கேபிட்டல் 5000 கோடிக்கு மேல இருக்கணும். பெக் ரேஷியோ 0லேருந்து 1.5க்குள்ள இருக்கணும். ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 10% மேல இருக்கணும். 5 இயர்ஸ் ஆவரேஜ். அப்புறம் எஃப்ஐ ஹோல்டிங் 5க்கு மேல இருக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம ஓரளவுக்கு கரெக்டா பண்ணிட்டு நம்ம கொரி ரன் பண்ணா, ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஒரு 28 ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ இந்த 28 ஸ்டாக் வந்தோடனே இதுல நான் எப்படி ஃபில்டர் பண்றேன் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இதுல முக்கியமா இந்த காலம்ஸ் பை டிஃபால்ட் இந்த வால்யூம் டீடைல்ஸ் இருக்காது. அதனால நீங்க எடிட் காலம் போயிட்டு நீங்க வால்யூம் அப்படின்னு டைப் பண்ணாலே இந்த வால்யூம் ஒன் இயர் ஆவரேஜ், 1 மந்த் ஆவரேஜ், அப்புறம் 1 வீக் ஆவரேஜ், இது 3 தான் இருக்கும். ஸோ நீங்க இங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இது செலக்ட் பண்ணாதான் உங்களுக்கு இந்த வால்யூம் டீடைல்ஸ் வரும். ஸோ இந்த வால்யூம் டீடைல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் மெயினா இதை அப்படியே காப்பி பண்ணி, அதாவது இதுல வந்திருக்கிற எல்லா ஸ்டாக்கையும் காப்பி பண்ணி நான் அதுக்கப்புறம் எக்ஸலுக்கு போயிடுவேன். எக்ஸல் போயிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிட்டு அங்கதான் அந்த வால்யூமோட ஸ்பைக் எப்படி அப்படிங்கறது கண்டுபிடிப்பேன். ஸோ இது நான் அடுத்ததா என்ன பண்ண போறேன்னா, ஸோ அந்த ஒரு இதை எடுத்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ஒரு 1 இயருக்கும் ஒரு நாளுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, அப்புறம் எப்படி ஸ்பைக், இதுதான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த 1 இயர்லேருந்து, அதாவது ஒரு நாள்லேருந்து மைனஸ் 1 இயர் ஆவரேஜ் பண்ணா இவ்வளோ ஒரு 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 1 இயர் ஆவரேஜை விட ஒரு நாள் கிடைச்ச வால்யூம் அதிகமா இருக்கு. ஸோ இதை நான் என்ன பண்ணுவேன், இந்த 1 இயர்லேருந்து டிவைட் பண்ணாலே எனக்கு எவ்வளோ ஸ்பைக் ஆயிருக்கு அப்படின்னு காமிக்கும். இதை நான் பர்சன்டேஜா மாத்திடுவேன். ஸோ இதை எல்லாத்துக்கும் காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும், நமக்கு இது பக்காவா எல்லா ஸ்டாக்குக்கும் கிடைச்சிடும். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், இந்த பர்டிகுலர் கம்ப்ளீட் லிஸ்டையும் நான் சார்ட் பண்ணிக்குவேன். எந்த ஒரு ஸ்டாக் அதிகமா வால்யூம் ஸ்பைக்ல இருக்கு, லார்ஜஸ்ட், இது பண்ணாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா காட்ஃப்ரே பிலிப்ஸ், இது ரீசெண்டா ஐ திங்க் எய்தர் ஸ்டாக் ஸ்பிளிட் இல்லைன்னா போனஸ் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதர்வைஸ் இது இன்னும் அதிகமா இருந்தது, இப்போ கம்மியா இருக்கு. அதுக்கப்புறம் அத்தும் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 2700-800 சொச்சத்துலேருந்து இப்போ 3160 ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே அதிகமாக இருக்கு. இப்போ வால்யூம் அதிகமாகவே இருக்கு. அப்புறம் சோழா ஃபினான்ஷியல், எல்லா என்பிஎஃப்சியும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நல்லா கணிசமா வால்யூம்ல மேலே போயிட்டு இருக்கு. முக்கியமா பஜாஜ் ஃபினான்ஸ், அப்புறம் ஸ்ரீராம் ஃபினான்ஸ், அதுவும் வந்திருக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் செக் பண்ணிட்டு இருக்கும் போதே நான் மார்க் பண்ணிக்க ஆரம்பிப்பேன். ஸோ இதுல ஒரு சில விஷயங்கள் நான் அவாய்ட் பண்ணிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா காட்ஃப்ரே பிலிப்ஸ் நான் ஏன் அவாய்ட் பண்றேன்னா, இஎஸ்ஜி, அதாவது என்விரான்மெண்ட், சோஷியல், அப்புறம் கவர்னன்ஸ். ஸோ இதுல முக்கியமா என்விரான்மெண்டலும் இந்த ஏன் இது ஃபுல்லா சிகரெட் மேனுஃபேக்சரிங் பண்ணதால எனக்கு பிடிக்காது. அதனால நான் இதை அவாய்ட் பண்றேன். மற்றபடி உங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லைன்னா யூ கேன் ஆல்வேஸ் செக். ஸோ அது மாதிரி நீங்க மார்க் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ அந்த ரிசல்ட்லேருந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த ஃபைல், இப்போ பார்த்தீங்கன்னா இதுல மந்த்லி ஆவரேஜ் இல்லை எப்படி வேணாலும் நீங்க சார்ட் பண்ணிக்கலாம். இப்போ கேனரா பேங்க் பார்த்தீங்கன்னா நீங்க ஃபுல்லா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோடியிலேருந்து ஒரு 1.25 கோடியிலேருந்து 2.25 கோடி வரைக்கும் தான் எப்போதும் வால்யூம் இருக்கும். ஆனா கடந்த வெள்ளிக்கிழமை, அதாவது 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 கோடி வரைக்கும் ஒரு வால்யூம் ஸ்பைக் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இது 118 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்திருக்கு. இதோட ஆல் டைம் ஹையே பார்த்தீங்கன்னா 119. ஸோ இது என்ன காமிக்குதுன்னா,
நிச்சயமா வந்து ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம்ல இருக்கு. ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக் வந்து புது ஆல் டைம் ஹை, புது 52 வீக் ஹைய வந்து டச் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நான் வந்து இத கவனிப்பேன். ஏன்னா வந்து இது பாசிட்டிவாவும் இருக்கு. இதிலயே பார்த்தீங்கன்னா, ஒரு சிலது வந்து பாசிட்டிவா இருக்காது. ஸோ இதுவும் வந்து பாசிட்டிவா இருக்கு. நோ ப்ராப்ளம். ஸோ நம்ம வந்து வேற ஏதாவது வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ வந்து ஜீனா சிக்கோ அப்படின்னு ஒரு கம்பெனி. இது பார்த்தீங்கன்னா, என்னதான் வால்யூம் வந்து ஜாஸ்தியா இருந்தாலும், நெகட்டிவா இருக்கிறதால என்ன காமிக்குதுன்னா, நிறைய பேர் வித்துட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இத தான் நம்ம கவனிக்கணும். எது வந்து பாசிட்டிவ் பிரேக் அவுட்ல இருக்கு, எது நெகட்டிவ் பிரேக் அவுட்ல இருக்கு அப்படிங்கிறது நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து ஃபுல்லா வந்து ஃபோக்கஸ் பண்றேன். ஸோ இதுல வந்து நான் வந்து ஆல்ரெடி பஜாஜ் ஃபினான்ஸ், கேனரா பேங்க் இது 2ம் வந்து கவனிக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். மத்தபடி பொதுவா வந்து இந்த 100க்குள்ள இருக்கிறதுலயே வந்து நிறைய நான் வந்து ரிவ்யூ பண்ணுவேன். அதானி போர்ட்ஸ் இன்னொரு விஷயம் வந்து நம்ம கவனிக்கணும். மத்தபடி இதுல வந்து சோலா ஃபினான்ஷியலும் அப்புறம் அதும் இன்வெஸ்ட்மெண்ட் கூட வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பை டிஃபால்ட்டே வந்து நம்ம வால்யூமும் ப்ளஸ் பிரேக் அவுட் ப்ரைஸும் தெரியுது. ஆஸ்ட்ரா மைக்ரோவேவும் வந்து நிச்சயமா கவனிக்கணும். ஏன்னா வந்து எல்லா டிஃபென்ஸ் ஸ்டாக்கும் வந்து மேல போயிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிவ்யூ பண்ணிட்டே வந்தீங்கன்னா, எது வந்து வால்யூம்லயும் வந்து நல்லா ஸ்பைக் ஆயிருக்கு. பிளஸ் பாசிட்டிவ் மொமெண்டமோட பிரேக் அவுட் ஆயிருக்கு. மத்தபடி அதோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். இத இத மாதிரி தான் வந்து நான் வந்து ரிவ்யூ பண்றேன். அதுக்கப்புறம் வந்து ஃபர்தரா வந்து நான் என்ன பண்ணுவேன், அதோட சார்ட் எடுத்து பார்ப்பேன். ஆர்எஸ்ஐ எப்படி இருக்கு? இதுலயே நம்ம வந்து ஆர்எஸ்ஐயும் கவனிச்சிருக்கோம். ஸோ இதுல வந்து ஒரு சிலர்ல வந்து அது 50, 55லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து இன்னும் அதிக வாய்ப்பு இருக்கு. இன்னும் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலது கிட்டத்தட்ட 70 டச் ஆயிருக்கும். அது வந்து நிச்சயமா வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகி ரிவர்ஸ் ஆகும். அது வந்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஸோ இப்படிதான் வந்து நான் வால்யூம் வந்து ஃபுல்லா ரிவ்யூ பண்றேன். அதுக்கப்புறம் ஃபர்தரா ஒவ்வொரு கம்பெனி ஸ்டாக்கா ஓப்பன் பண்ணி, அதுல வால்யூம் எப்படி இருக்கு? எந்த மாரி வந்து ப்ரமோட்டர் ஹோல்டிங் இருக்கு? எஃப்ஐ ஹோல்டிங் இருக்கு? அதோட இபிஎஸ் என்ன? ஆர்ஓஐ என்ன? ஆர்ஓசி என்ன? அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா நான் வந்து செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 5 ஸ்டாக் வந்து செலக்ட் பண்றேன். ஸோ இப்போ வந்து நீங்க வந்து இது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, என்ன வந்து நான் வந்து எப்படி வந்து அனலைஸ் பண்ணேன்னு தெரிஞ்சு போயிருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து நான் வந்து இதோட நிறுத்திக்கிறேன். அப்புறம் நான் செலக்ட் பண்ற 5 கம்பெனி என்ன அப்படிங்கறத அடுத்த வீடியோல சொல்றேன். அதுக்குள்ள நீங்களாவே வந்து ஒரு ஹோம்வொர்க் மாதிரி பண்ணி பாருங்க. இந்த இந்த 28 ஸ்டாக்ல எந்த 5 ஸ்டாக்க நான் செலக்ட் பண்ணியிருப்பேன் அப்படிங்கறத வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்குதோ, ஏன் வந்து ஒரு சிலதை அவாய்ட் பண்ணியிருக்கேன், ஏன் வந்து ஒரு சிலது வந்து டாப் 5ல வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ நீங்க வால்யூமை பேஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் வந்து ஸ்டாக்கை செலக்ட் பண்றது அப்படிங்கிறது இதுல இருந்து நிச்சயமா கத்துக்க முடியும்னு தோணுது. ஸோ நிச்சயமா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆதரவுக்கு நன்றி.